Hi friends, welcome to சிட்டியை சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்த்தான செம டேஸ்டா ராகி தோசையும் கார சட்னினா எப்படி செய்துன்னு பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்கள் வீட்டின் சமையல் மெனுவா மாறும். வாங்க எப்படி செய்துன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ராகி ஊற வச்சு அரைக்க போறதில்ல, இன்ஸ்டன்ட் மாவுல தான் நம்ம பண்ண போறோம். ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு தோசை மாவு எடுத்திருக்கேன். இதோட 2 கப்பு ராகி மாவு சேர்த்துடலாம். தோசை மாவும் ராகி மாவும் ஒரே அளவில் எடுத்துடலாம். 1 கப் பழைய சாதம் இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். சாதம் இருக்கதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து மாவோட சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாகவே கலந்து எடுத்துடலாம். பழைய சாதம் சேர்த்ததுனால நம்ம கலந்து ஊற வைக்கும்போது மாவு தண்ணி ஆகிடும். நம்ம தோசை சுடும்போது தண்ணி தேவைன்னா சேர்த்துக்கிடலாம். இப்போ கலந்து வைக்கும்போது மாவை கெட்டியாகவே கலந்து வச்சிடலாம். மாவை கெட்டியாகவே கலந்து எடுத்துருக்கேன். தோசை சுடும்போது மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாவு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு கார சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். கடாயை அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 8 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரெண்டையும் சேர்த்துடலாம். பூண்டு ஒரு 5 பல் பெரிய பூண்டாக தான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த மாரி நீங்கள் கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி கொரன்னு அரைச்சி எடுத்துடலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றி தேவைக்கு கல்லுப்பு சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். நல்லா கலந்து விட்டாச்சு. உப்புலாம் கரெக்டாக இருக்குது. இப்போ தாளிசம் பண்ணிடலாம். சின்ன கடாயை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துடலாம். லைட்டாக கலந்து விட்டுறலாம். காஞ்ச மிளகா நல்லா ப்ரௌன் நிறமாக வந்துருச்சு. இப்போ ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. தாளிசம் பண்ணதை சட்னியில் மாற்றிடலாம். தாளிசம் பண்ணதை சேர்த்து சட்னியை லைட்டாக கலந்து விட்டுடலாம். கார சட்னி ரெடி. இப்போ தோசை வாத்தரலாம். மாவு கெட்டியாக தான் கலந்து வச்சுருந்தோம். பாருங்கள், நல்லா தண்ணி ஆயிடுச்சு. தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டு தோசை ஊற்றிடலாம். நான் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அப்படி தான் தோசை ஊற்ற போகிறேன். தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுருந்தேன். கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தோசை வாத்தரலாம். தோசை நல்லா மெல்லிசாக வாத்தரலாம். பழைய சாதம் சேர்த்து பண்ணும்போது தோசை அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுறலாம். தேவைன்னா நெய் கூட சேர்த்துக்கோங்க. தோசை ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் பாருங்கள், தோசை நல்லா ப்ரௌன் நிறமாக ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ராகியை நான் மிஷினில் கொடுத்து மாவு அரைச்சி வச்சுருக்கேன். அப்பப்போ இந்த மாதிரி கலந்து சுட்டு குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் கொடுத்தாலும் சரி உடம்புக்கு ரொம்ப நல்லது. தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், தோசை செம்மையாக வந்திருக்கு. பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது. நம்ம தாத்தா பாட்டிலாம் டெய்லி ராகி சாப்பிட்டு தான் ஆரோக்கியமாக இருந்தாங்க. நம்மளும் ராகி சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். செம டேஸ்டான ஆரோக்கியமான ராகி தோசையும் கார சட்னியும் ரெடி. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.